கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. பாருங்க, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தும்படி நம்ம அவருடைய ஆலயத்துக்கு கடந்து போகக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் ஒரு கேள்வி, நம்ம எதற்காக சர்ச்சுக்கு போகிறோம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கோயிங் டு த சர்ச்? நம்ம தேவாலயத்திற்கு போவதற்கு உண்டான நோக்கம் என்ன? எந்த ரீசனுக்காக போகிறோம்? இல்லைன்னா எப்படி தேவாலயத்துக்கு போகணும்? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி ஒரு ஆலோசனையை கர்த்தருக்கு சித்தமானபடி இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். பாருங்க, இங்க பிரசங்கி எழுதி வைத்திருக்கிறார், அதாவது சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார், தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள் அப்படின்னு. அதாவது அநேகர் தமிழ் மொழிபெயர்ப்புகளை மாத்திரம் வாசிக்கக்கூடிய அநேகர் இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்வது உண்டு அப்படின்னா, தேவாலயத்துக்கு போகும்பொழுது நம்ம நடையை காத்துக்கணும் அப்படின்னா நம்ம பிஹேவியரை காத்துக்கணும், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி போகணும், அதெல்லாம் காத்துக்கொள்ளணுன்றது போல சிலர் அப்படி நினைத்து கொள்கிறாங்க. ஆனால் இதுக்கான அர்த்தம் அது கிடையாது. பாருங்களேன், அதாவது நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது ஒரு விஷயத்தை குறித்து கவனமா இரு அப்படின்றாரு. எதை குறித்து கவனமா இருக்கணும்னா, செவி கொடுக்க நீ தேவாலயத்துக்கு கடந்து வா அப்படின்றாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. நீ சர்ச்சுக்கு போகும்பொழுது தேவனுக்கு நான் செவி கொடுத்து அவர் என்கிட்ட என்ன பேசுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியணுன்ற மைண்ட் செட்டோட தான் வீட்டை விட்டே புறப்படணுமா. அப்படி புறப்பட்டு போய் பலி செலுத்தினா தான் அந்த பலி தேவன் பார்வையில் பிரியமாக இருக்குமா. அப்படி இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டேன், சபையில் அவங்க என்ன சொன்னாலும் அந்த மாற்றங்கள்லாம் என் வாழ்க்கையில் கொண்டு வரணுன்ற அவசியம் கிடையாது, நான் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போவேன், நான் காணிக்கை போடுவேன், நான் பாட்டு பாடுவேன், ஆராதனை பண்ணுவேன், ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒருவர் சொல்லுவாரானா அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதா, அவங்க மூடலாம். அந்த மாதிரி மூடத்தனமாக நீ தேவாலயத்துக்கு பலி செலுத்தாத அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா, தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, நான் தேவனிடத்துல செவி கொடுக்க சேராம, தேவனிடத்துல கீழ்ப்படியும்படி சேராம, தேவனுக்கு எவ்வளோ காணிக்கைகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தினாலும் அது தேவனுக்கு பிரியமில்லை என்பது அவங்களுக்கு தெரியலையாம். ஏன் கர்த்தர் தீமை அப்படின்னு சொல்றாரு? செவி கொடுக்கலனா தீமை அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எப்போ அதுக்கு கீழ்ப்படுகிற அந்த விஷயத்தில் தவறுனாங்களோ அப்பொழுதுதான் அவங்க வாழ்க்கையில் பாவமும் மரணமும் மிகப்பெரிய பிரச்சனைகளும் உண்டானதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது தேவாலயம் எதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார்? எதுக்கு வார வாரம் நம்ம தான் ரட்சிப்புக்குள் நடத்திட்டார், ஞானஸ்தானம் கொடுத்துட்டார், திரும்ப வார வாரம் சர்ச்சுக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் நம்மிடத்தில் பேசும்படி பரலோகத்தின் தேவன் அங்கே இறங்கி பிரசன்னமாகிறார். அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் அந்த ஆலயத்திலிருந்து நம்ம கிட்ட பேசுகிற காரியங்கள் என்னவா இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் என்னோட பேச போகிற காரியத்திற்கு நான் செவி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்குள்ள வரணும். வீட்டிலேருந்து புறப்படும் போதே நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறேன், கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுகிறாரோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன், இந்த மனநிலையோடு போய் கவனமாய் நம்ம சொல்கிற வார்த்தைகள்லாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படியணும் இல்லையா? அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதான், அவர்கள் ஞானம் உள்ளவர்கள். எப்படி சொல்கிறேன்? ஏன்னா அப்படி கீழ்ப்படிய மனதில்லாமல் போய் வெறுமனே பலிகளையும் ஆராதனைகளையும் காணிக்கைகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்திட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களை குறித்து மூடர் அப்படின்னு வேதம் பதிவு செய்யுது. ஏன் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் கர்த்தரிடத்துல வருகிற ஆலோசனையை பெற்றுக்கொள்ள அவனுக்கு மனதில்லை. ஆனால் அவன் தன் மனசை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலன்ற குற்ற உணர்வு வந்துடக்கூடாது, காணிக்கை கொடுக்கல பாடலைன்ற குற்ற உணர்வு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவன் தன்னை தானே ஏமாற்றி கொள்ளுகிறான். உண்மையில் அவன் என்னிடத்துல சேரலை அப்படின்றாரு. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என் கிட்ட வரணும்னு ஆசைப்படுறியா? உனக்கு ஒரு வழி சொல்கிறேன்.
செவி கொடுக்க தீர்மானம் பண்ணு. நான் உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறனோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிவேன், அதெல்லாம் கவனித்து கேட்டு அதுமாரி நடப்பேன்ற ஒரு தீர்மானம் எடுத்தாலே நம்ம கர்த்தர்கிட்ட வரோமா. நம்ம தேவாலயத்துக்கு போகும்பொழுது அந்த மனநிலையோடு புறப்படணும். ஒருவேளை இத்தனை நாட்கள் இந்த மனநிலையோடு புறப்பட்டோமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நம்புகிறேன், அநேகர் கண்டிப்பாக இந்த மனநிலையோடு தான் தேவாலயத்துக்கு புறப்பட்டு போகிறோம். இன்றைக்கி விசேஷமாய் கர்த்தர் நம்ம இடத்துல பேசியிருக்கிறபடினால ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு எதுக்காக போகிறேன்? நான் 2 விஷயம். ஒன்று, ஜீவனை தந்த தேவனுக்கு இதுவரை ரட்சிப்பை கொடுத்து நம்ம பராமரித்து கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்தணும். 2வது, அவர் சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை என்னவாக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவன் வீட்டிலேயே டிசைட் பண்ணிடணும். அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் ஒபே பண்ணுறதா வேணாமான்னு பார்க்கலாம். அப்படி கிடையாது. அவர் என்ன சொன்னாலும் நான் ஒபே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்கிறதான மனநிலையோடு கூட கர்த்தரிடத்தில் சேரும் பொழுது அது புத்தியுள்ள ஆராதனையாக பார்க்கப்படுகிறது. மற்ற ஆராதனைகளை குறித்து, அதாவது தேவனத்தில் சேரணுன்ற மைண்ட் செட்லாம் கிடையாது. நான் பார்த்து சர்ச்சுக்கு போவேன் வருவேன், அதை குறித்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா அது மூடர் பலியிடுகிற பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம டிசைட் பண்ண போகிறோம், நம்ம ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையா இல்லை மூடர் பலியிடுகிறதை போன்றதான பலியா? பாருங்க, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். வீட்டிலேயே டிசைட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போக போறேன், மனசார அப்பாவை துதிக்க போறேன், அப்பா சமூகத்திலேருந்து எனக்கு புறப்பட்டு வருகிற அத்தனை வார்த்தைகளுக்கும் நான் கீழ்ப்படிய போறேன். நீங்கள் ஒரு நோட் பென் முடிஞ்சால் எடுத்துகிட்டு போய், தேவன் உங்ககிட்ட மெசேஜ் டைமில் மட்டும்தான் பேசுவார்னு இல்லை, பாடல் வேலையில் கூட பேசுவார். ஆவியானவர் உங்கள் ஆவியோடு பேசிக்கொண்டே இருப்பார். அந்த ஸ்தோத்திரங்கள் எடுக்கிற டைமில் பேசுவார், ஜெபன் டைமில் பேசுவார், மெசேஜ் டைமில் பேசுவார். எந்த டைமில் பேசினாலும் அவர் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன பேசினாலும் உங்களுக்கு புரியுதோ அதை எடுத்து எழுதி வைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் அந்த காரியங்களுக்கு இமீடியட்டாக ஒபே பண்ணுறதுக்கு உண்டான கிரியைகள் நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்கள் ஆராதனையை, உங்கள் பலியை புத்தியுள்ள ஆராதனையாக பார்த்து அதில் பிரியப்பட்டு அதில் மகிமைப்படுவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் மூடர் பலியிடுகிறதை போல பலியிடாமல் உம்மிடத்தில் சேர்ந்து ஆண்டவரே நீங்கள் சொல்கிற வார்த்தையை லிசன் பண்ணி அதற்கான வாழ்க்கையை வாழ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுகிறோம். தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ஆராதனையும் இப்படி உங்களுக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனையாக எங்கள் வாழ்க்கையில் அமைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.